வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெக் டிஸ்பிளே. நான் உங்கள் டிடி. இன்றைக்கி நம்ம எந்த பைக்கை ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பர் கம்பெனிலேருந்து ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். மாடல் நேம் பார்த்தீங்கன்னா ஆம்பர் நெக்ஸஸ் EX. இன்றைக்கி இந்த வண்டியோட ரிவ்யூ அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட லுக்கை பாருங்கள். ஒரு அட்ராக்டிவ் லுக்கில் கொடுத்துருப்பாங்க. கலர் காம்பினேஷனை பொறுத்தவரை பிளாக் அண்ட் கிரே மெட்டாலிக் ஃபினிஷிங், பெயிண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த வண்டிக்கு. நெக்ஸ்ட்டு லைட்ஸை பொறுத்தவரை டுவெல் LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லோகோ ஆம்பர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதே உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனோட இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. கண்ட்ரோல்ஸ்லாம் பாருங்கள். மேக்னஸ் நியோ கிராண்ட் மேக்ஸு அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியில் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வண்டியில் 3 மோட்ஸ் வருங்க. ஈகோ மோடு, சிட்டி மோடு, பவர் மோடு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேலோட் கெப்பாசிட்டி பொறுத்தவரை உங்களுக்கு 120 kg பேலோட் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கமர்ஷியல் யூஸு, லோக்கல் யூஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிண்டர் வைக்கணும், ஒரு தண்ணி கேன் வைக்கணும்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற பர்பஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுற பொசிஷன் பார்த்தீங்கன்னா நியோ கிராண்ட் மேக்ஸ் பொறுத்தவரை இந்த வண்டியில் வேறு மாதிரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு கிராண்ட் மேக்ஸ் நியோலாம் இந்த சைடு வந்து சீட்டி கீழே வந்திருக்கும். இங்கே இந்த வண்டியில் அப்படி வராது. ஸோ EXல வந்து இப்படி மாற்றிட்டாங்க. ஃபோன் சார்ஜர் ஹோல்டரோட வந்து ஃபோன் சார்ஜர் ஹோல்டரோட வந்துடும். கேரி பேக் ஹோல்டரு. நெக்ஸ்ட்டு சீட்டிங் பொசிஷன் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 3 persons போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேமிலிக்கு இருக்கட்டும், இல்லை ஜென்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கேயாச்சும் ட்ராவலிங்காக இருக்கட்டும், இந்த வண்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு இடத்துல ட்ராவலிங் இந்த வண்டியில் ஸ்பீடு அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால ட்ராவலிங்க்கும் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. பேக் வியூ பாருங்கள். பேக் லைட்டு எல்லாமே ஒரு காரில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் குவாலிட்டிங்க பூராமே. நெக்ஸ்ட்டு சீட் ஸ்டோரேஜை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. சார்ஜர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே ஆகாத மாதிரி நல்ல வெயிட்டான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. வண்டியில் உங்களுக்கு வெளியே லைட் வந்துடும் நைட் விசிபிலிட்டிக்கு. ஓரளவு வண்டியோட அவுட்டர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இப்போ முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மோட்ரு, இதில் ஹப் மோட்ரு வராது. ஸோ உங்களுக்கு வந்து பெல்ட்டு கனெக்ஷன் மூலமாக இருக்கலாங்கிற மோட்ரு தான் கொடுத்துருப்பாங்க. 90 km ஸ்பீடு கொடுத்துருக்கனால ஸோ உங்களுக்கு இந்த பெல்ட் கனெக்ஷன் கொடுத்து ரன் ஆகாம கொடுத்துருக்கும். அலாய் வீலு, டபுள் சாக்கப் சார் வந்துடும். டபுள் சாக்கப் சார் நீங்கள் கரெக்டாக மூணு நோட்டெலாம் ஓட்டிக்கலாம் நல்லா. வில்லேஜ் பர்பஸு, சிட்டி யூஸு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி தான் வண்டி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஃபோக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு உங்களுக்கு பிரேக்கு, டிஸ்க் பிரேக் வந்துடும். ஒரு பெட்டர் பிரேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லாவே இருக்குது பிரேக்கிங்கை பொறுத்தவரை. இந்த வண்டியோட டிரைவிங் வீடியோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு 3 kW கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பேட்டரி என்ன பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் அந்த பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அந்த பேட்டரி நல்ல ஒரு ஃபேமஸான பேட்டரி தான். நெக்ஸ்ட்டு வாரண்டி சைடை பொறுத்தவரை உங்களுக்கு 5 years வாரண்டி தராங்க. இல்லாட்டி 75,000 km வரை வாரண்டி பண்ணி தராங்க. இது EV பைக்னால உங்களுக்கு பெட்ரோல் போட தேவையில்ல, ஆயில் சர்வீசஸ் இல்லை, மந்த்லி சர்வீஸ் இல்லை, எந்த இதுவுமே இல்லை. ஸோ இந்த வண்டிகள் நீங்கள் ஒர்க்கிங் எல்லாமே நீங்கள் சாதா மெக்கானிக் கடையிலே பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஷோரூம் கொண்டு வந்துடலாம். இந்த வண்டிக்கு டயர் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. பண்ணலாம் ஆம்பர் சில கேட்ட லுக்கு தாங்க இது. ஸோ ரொம்ப ப்ரீமியம் பண்ணி கொடுங்க. எனக்கு லேடிஸ் ஓட்டுற மாதிரி இருக்குது அந்த வண்டியெல்லாம், GMX நியோலாம். ஸோ எனக்கு ரொம்ப லுக்காக ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நிறைய ஸ்பெசிஃபிகேஷனோட ஆப்ஷனோட கொடுங்க அப்படின்னு கேட்ட வண்டி. ஸோ அதே மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஸ்பீடு, ரேஞ்ச் எல்லாம் பார்த்துருவோம். இந்த வண்டியோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 140 km ரேஞ்சுங்க. இந்த வண்டியோட மொத்தம் 3 மோடு வருது. ஸோ ஈகோ மோடில் உங்களுக்கு 140 km ரேஞ்ச் வரும். ஸ்பீடு 45. ஸோ சிட்டி மோடில் உங்களுக்கு 65 km ஸ்பீடு போகும். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100. ஸோ பவர் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு 90 to 100 km ஸ்பீடில் போகும். அதில் மைலேஜ் வந்து உங்களுக்கு 80 to 90ங்க. ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். ஸோ வண்டி சூப்பராக கைஸ் செம்மையாகவே இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், இல்லை வாரண்டிஸாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மைண்டில் வராது சார்ஜிங் டைம் நேரம் ஆகும். எனக்கு 140 km ரேஞ்சு போகிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ டைமிங் சார்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 3 hours உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிருங்க. பேட்டரி 3 hours ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு 140 km ரேஞ்சும் கிடச்சிரும், 90 km ஸ்பீடும் கிடச்சிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சவர் ஒரு பெஸ்ட் EV பைக்காக இருக்கும்னு நான் அந்த செக்மெண்ட்டில் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் டாப் 10 வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் என்ன பைக்கை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மேலும் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸு, ப்ரைஸ் ரேட்ஸு எல்லாமே கீழே ஒரு கான்டாக்ட் நம்பர் தரேன், அவங்கள்ட்ட டீல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வண்டி நமக்கு ரிவ்யூ கொடுத்தவங்க விநாயக மோட்டார்ஸ் பாத்திவனூர். நன்றி. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.